ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு வார்த்தைக்குள் செல்ல விரும்புகிறேன். பழைய பாடல், முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. எல்லாரும் கையை தட்டி உற்சாகமா முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. கை தட்டுவோமா? எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, எந்தன் வாழ்விலே, அத்தனையும் நீர் மன்னித்தீரே மறந்து போனீரே. அத்தனையும் நீர் மன்னித்தீரே மறந்து போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவேன். முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே, வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே. வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே. வாசம் வீசும் மலராக மலர. கையை தட்டி உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவேன். முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. உற்சாகமா எல்லாரும் எத்தனை எத்தனை குறைகள், எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, அத்தனையும் நீர் மன்னித்தீரே மறந்து போனீரே. மறந்து போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே.
முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவேன், என்று மாடி பாடி நடனமாடுவேன். உம்மை ஆராதித்து துதித்து பாடுவேன், என்று மாடி பாடி நடனமாடுவேன். உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. கரங்களை உயர்த்தி உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மாலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நானும் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. ஓ, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. கரங்களை உயர்த்தி நானும் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நானும் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தையும், ஆதியாகமம் 39 23ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஜெயராஜன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் முதல். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளும் அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் காரிய சித்தை உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாகினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தன் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்து மற்ற ஒன்றை குறித்து விசாரியாய் இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியமும் முகமும் உள்ளவனாய் இருந்தான். 39ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதையே கர்த்தர் வாய்க்க பண்ணினாலும் அவன் வசமாய் இருந்த யாது ஒன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இப்ரோஸ் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 19. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 19 வரை. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமென்.
நம்ம எல்லாரை குறித்தும் கடவுள் ஒரு கனவை வைத்திருக்கிறார். சிலர் அந்த கனவை நிறைவேற்றாமல் கனவோடே மறித்து விடுகிறார்கள். நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கனவின் கரையில் பிரவேசித்து உங்கள் கனவை நிறைவேற்றுகிறவர்களாய் இந்த பூமியில் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த கரையில் நின்று அந்த கரையை கையாண்டு அதில் உயர்ந்தே நின்றுட வேண்டுமானால் ஒன்று உங்களை சப்போர்ட் பண்ணணும், அது குணங்கள். ஆங்கிலத்தில் சொன்னால் கேரக்டர். When character does not support destiny, we cannot stand in destiny for too long. இன்னைக்கு இந்த செய்திகளை பேசுவதற்கு காரணம், திரும்ப திரும்ப நம்ம யோசேப்பின் வாழ்க்கையை அலசி பார்ப்பதற்கு காரணம், குணங்களில் நீங்களும் நானும் வளர்ந்து எல்லோரும் கர்த்தர் உண்டாக்கின நோக்கத்தின் கரையில், கனவின் கரையில் நிற்க வேண்டும். 2 வாரங்கள் பேசியிருக்கிறோம். 3ஆம் வாரம் வாசித்த வேத பகுதிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நீங்கள் கவனிச்சிங்க. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். God was with Joseph and so he was very successful in all his ways. அவன் எல்லா வழியிலும் கடவுள் அவனை செழுமையாக்கினார். இங்கிலீஷில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சக்சஸ்ஃபுல். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் படிச்சிங்கன்னா ப்ராஸ்பர்ட் அப்படின்னு எழுதியிருக்கு, ப்ராஸ்பரஸ் மேன். ஸோ ப்ராஸ்பர் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பைபிளில் இருக்குது. ஸோ நம்ம எப்படி செழுமை பூத்தவர்களாக இந்த வாழ்க்கையின் கரையில் நின்றதை நம்முடைய குடும்பம், வேலை, பொருளாதாரம், வியாபாரங்கள், ஆரோக்கியம், நம்முடைய திருமண வாழ்க்கை எல்லாத்தையுமே வெற்றிகரமாக, செழுமையாக, சக்சஸ்ஃபுல்லாக, ப்ராஸ்பரஸாக இருக்க வேண்டுமானால் யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்க்கணும். 4 வார்த்தைகளை விரைந்து தருகிறேன். 1, அங்கே கிளியர்லி பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு, எல்லாரையும் கூட சொல்லுங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது போல என் கூடவும் இருப்பதனால நான் காரிய சித்தி உள்ளவனாய் இருப்பேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஏன் ஜோசப் செழித்தான்? ஏன் ஜோசப் வெற்றிகரமாக இருந்தான்? why Joseph was successful? பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார்? உங்களுக்கு தெரியும், அவரே சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இப்போ பக்கத்தில் தைரியமாக சொல்லுங்க, அவர் என் கூட இருக்கிறார். ஸோ ப்ராஸ்பெரிட்டி என்ற வார்த்தை பைபிளில் நிறைய முறை வந்திருக்கு. அது ஒன்றும் ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. ஆனால் இந்த ப்ராஸ்பெரிட்டி அல்லது செழுமை அல்லது காரிய சித்தி என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை சில பிரசங்கியார்கள் ரொம்ப ஹைப்பராக, அளவுக்கு மிஞ்சி அதை கொண்டு போய் அந்த வார்த்தை கெடுத்ததுனால நம்ம பேசும்போது சிலருக்கு தப்பாக தெரியும். ஆனால் பைபிளில் ப்ராஸ்பரஸ், சக்சஸ்ஃபுல் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆமேன். ஆனால் சும்மா போகிறது, தொட்ட கார் இருந்து, ஏரோப்ளைன் இருந்து, இதெல்லாம் எனக்கு அனுபவம் இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் பைபிள் செழுமையை சொல்லுகிறது. ஹைப்பர் டீச்சிங் எல்லாத்துலேயும் இருக்குது. கிருபைன்னு ஒன்று இருந்தால் அதை இன்னொரு தூரம் கொண்டு போய் தப்பாய் சொல்லுவார்கள். செழுமைன்னு ஒன்று இருந்தால் அதையும் ஹைப்பராக பண்ணுவாங்க. நம்ம ஹைப்பரில் வேணாம், இருக்கிறத சொல்லுவோம். ஆமேன். ஸோ இப்படி உங்களை பார்த்து சொல்ல போகிறேன், கடவுள் உங்களுடைய குடும்பம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் வேலையில், உங்கள் கெரியரில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் வியாபாரத்தில் இந்த வருஷம் மட்டுமல்ல, கரையில் நின்று செழிக்கிற வரைக்கும் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆமேன். இந்த ப்ராஸ்பெரிட்டி என்ற வார்த்தை எபிரேய மொழியின் அர்த்தம் ஆக்சுவலாக டு புஷ் ஃபார்வர்டு, முன்னே தள்ளுவது என்ற அர்த்தமாகும். ப்ராஸ்பெரிட்டி என்ற வார்த்தை 63 முறை பழைய ஏற்பாட்டின் வேத புத்தகத்தில் வருகிறது. பைபிள் சொல்லுகிறது, சிம்சோனின் மேல் கர்த்தருடைய ஆவி வந்தபோது அவன் எழுந்து தன் சத்துருக்களை தோற்கடித்தான். அப்படின்னா God came upon Joseph and pushed him forward. காலையில் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்றேங்க, அந்த வார்த்தையை ஒட்டி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து உங்கள் வாழ்க்கையின் எல்லா வழிகளிலும் உங்களை தள்ளி செழிக்க செய்வாராக, வெற்றிகரமாய் மாற்றுவாராக, காரிய சித்தி உள்ளவர்களாய்
கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் என் கூட இருந்தா என்னுடைய வேலை, என்னுடைய கெரியர், என்னுடைய குடும்பம் எல்லாமே முன்னேற்றத்தை காணும் என்று நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ செழுமைக்கு காரணமாயிருக்கிற முதல் விஷயம், ஒரு திறவுகோல் என்னன்னாங்க, கர்த்தருடைய பிரசன்னம். இஃப் காட் இஸ் வித் யூ, கர்த்தர் உங்க கூட இருப்பாரையானால் நீங்கள் கண்டிப்பாக காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள். காரணம், என் ஆண்டவர் ஒரு நாளும் தோல்வியை காண்பது, காட் நெவர் ஃபெயில்ஸ். ஆமென். அவர் செய்கிற எந்த விஷயமும் தோற்று போவதில்லை. அதனால அவருடைய பிரசன்னம் உங்க கூட இருக்குமானால், அந்த பிரசன்னத்தில் நீங்க நடப்பீங்கன்னா நான் நம்புகிறேன் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள். பிரச்சனை அவர் உங்களை விட்டு விலகுவதல்ல, பிரச்சனை நீங்க அவரை விட்டு விலகுவது தான். அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகவே மாட்டார். God does not move his presence. அவர் உங்க கூட தான் இருப்பார், கடைசி வரையும் இருப்பார். ஆனால் நிறைய பேர் அவரை விட்டு விலகி போகிறீர்கள். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துற எத்தனை இடர்கள் வந்தாலும், குழிகள் வந்தாலும், பழி சொற்கள் வந்தாலும், சிறையே வந்தாலும், ஒன்று மட்டும் செய்யுங்கள், அவரை விட்டு விலகாதிருங்கள். உங்களை எல்லாத்திலிருந்தும் தப்பு வைத்து உங்களை கர்த்தர் உயர்த்துவார். பைபிள் சொல்லுகிறது, காயின் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போனார். கேயின் went out from the presence of God. நம்ம ஒன்றுக்காய் எப்பவுமே முயற்சி செய்யணும், உம்மோடு நான் இருக்கணும், உங்க சமூகம் என்னை விட்டு விலகக்கூடாது. ஆண்டவர் எப்பவுமே நம்மளை தேடி வருகிறார். ஆதாம் பாவம் செய்த போது கர்த்தர் மீண்டும் வந்தார். என் பக்கம் திரும்பு என்று கர்த்தர் ஆதாமை தேடி போனாருங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகுறல்ல. ஏவாள் வழி தவறி போன போது கர்த்தர் ஏவாளை சந்திக்க வந்து தன் பக்கம் திருப்பக்கூடிய வழிகளை அவரே ஏற்படுத்தினார். காயினுக்கும் அவன் விலகி போன போது, தவறு செய்த போது மனம் திரும்பக்கூடிய வாய்ப்பினை கர்த்தர் காயினுக்கு ஏற்படுத்தினார். ஆனால் காயின் கர்த்தர் பக்கம் திரும்பாமல், கர்த்தர் ஒரு வழியாய் அழைத்தார், காயின் வேறு வழியாய் போனார். அது நிமித்தம் பைபிள் சொல்லுகிறது, அவன் தோல்வியை கண்டான். இப்படி சொல்ல போறேங்க, நீங்க ஆமீன் சொல்லணும். அதுக்கு கர்த்தர் கூட நீங்க நடந்தீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. கர்த்தரை விட்டு விளங்கினீங்கன்னா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. ஏன்னா யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தார். ஆமென். இன்னும் இந்த ப்ராஸ்பரஸ் என்ற வேர்டு அல்ல சக்சஸ்ஃபுல் என்ற வேர்டை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Then Isaac sowed in the land. ஐசக் அந்த வருஷத்தில் நிலத்தில் விதைத்தான். இது காணிக்கை விதைக்கிறத பத்தி சொல்லல, இது இரிகேஷன், இது 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 என்ன விவசாயம். ஆமென். ஸோ ஈசாக்கு தூங்கிட்டு விதைச்சிட்டு காத்திருக்கலங்க, ஈசாக்கு உழைத்திருக்கிறான். ஆமென். அந்த வருஷத்தில் பஞ்ச காலத்தில் கிணறை நோண்டி நீர் பாய்ச்சி இருக்கீங்களாங்க, எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதில்லை. ஆமீன் சொல்லாதீங்கோ. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் விதை விதைத்தான். ஆமேன். ஹல்லேலூயா. உழைச்சாதான். ஆமேன். ஓகே, அதுக்கு அப்புறம் பேசுவோம். ஈசாக்கு அந்த வருஷத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் 100 மடங்காய் கொடுத்து அவனை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். 23, 26, 13 வாசிக்கிறோம். The man began to prosper. அந்த பைபிள் அந்த வார்த்தை இருக்குங்க, செழுமை என்ற வார்த்தை. The man began to prosper and he continued prospering until became very prosperous. ஆமென். இந்த அவர் செழித்தாராம், இன்னும் செழித்தானாம், வர வர இன்னும் விருத்தி அடைந்தான். அப்போ பைபிள் அந்த வார்த்தை ஒன்றும் தப்பு இல்லை, நல்லதான் சொல்லியிருக்கு. உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். Keep therefore the words of this covenant. இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கைக்கொள்ளுங்கள். And do them that you may prosper. You may prosper in all that you do. நீங்க செய்வதெல்லாம் காரிய சித்தியோடு செழுமையோடு வெற்றிகரமாய் மாறுவதற்கு நீங்கள் அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். ஏன் இந்த திரும்ப இந்த வசனங்களை காட்டுறேன்னா, பைபிள்ல ப்ராஸ்பர் என்ற வார்த்தை இருக்கு, வாசிச்சுட்டே இருக்கலாம் இன்னைக்கு, அவ்வளோ இருக்கு. ஆனால் அதை கொண்டு போய் ஒரு ஹைப்பர் ப்ராஸ்பரிட்டியில் கொண்டு வந்து எப்படிதான் இப்படிதான் என்று சொல்வது தான் தவறு. நாம் அப்படிப்பட்ட சபை அல்ல. நம்ம வசனத்தை வசனமாய் போதிக்க இந்த காலத்தில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆமென். 2 ராஜாக்கள் 18:7 வாசிக்கிறோம். கர்த்தர்
The Lord was with him. Amen. The Lord was with him and he prospered wherever he went. கர்த்தர் அவன் கூட இருந்தான், அவன் எங்க சென்றாலும் அவன் செழித்தான். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, அவர் என் கூடவும் இருக்கிறாரு. இந்த வருஷம் மட்டுமல்ல, வருஷத்தை தொடங்கி என் கரையின் மகத்துவங்களை சுதந்திரிக்கிற வரைக்கும் என்னை அவர் செழுமையாய் வைப்பார் என்று நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 யோவான் 2ஆம் வசனம், அதில் ஒரு அதிகாரம் தான், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி உங்களுக்காய் நான் வேண்டுகிறேன். இங்கிலீஷ்ல படிக்கிறேன், I pray that you may prosper in all the things and be in health just as your soul prosper. So prosper என்ற வார்த்தை. ஆமென். இன்னைக்கு ஜெபிக்கிறேன், கையை மேல உயர்த்துவீர்களா? உங்களுடைய கெரியர்ல கர்த்தர் உங்களை புஷ் பண்ணுவாராக. உங்க குடும்பத்துல நலமான பங்குகளுக்கு உங்களை தள்ளுவாராக. உங்களுடைய கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் உங்களை புஷ் பண்ணுவாராக. நீங்கள் செழிப்பதற்கு காரணம் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல ஆமென். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், போத்திஃபார் தான் இந்த விஷயத்தை சொல்றாரு. போத்திஃபார் விசுவாசி எல்லாம் கிடையாது, பரிசுத்தாவி பெற்றவர் கிடையாது. அவர் ஒரு உலகத்தான், ஒரு உலக நாட்டில் ஒரு ஜெனரலா இருக்கிறார். அவருக்கு தெரியுது, என்ன தெரியுது? கர்த்தர் யோசேப்போட கூட இருக்கிறார் என்பதை உலகத்தானா இருந்த ஒரு அதிபதிக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன தெரியுமா ஜெபிக்கிறேன்? நீங்க வேலை செய்யற இடத்துல தெரியாது, ஆமீன் வராது, நீங்க பண்ற கூத்துக்கு உண்மையே தெரியும். ஓகே, நீங்க வேலை செய்யற இடத்துல அந்த எம்ப்ளாயர் விசுவாசியா இருந்தாலும் அவிசுவாசியா இருந்தாலும் அவருக்கு ஒன்று வெளிப்படணுங்க, உங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவங்க உங்களை பத்தி சாட்சி சொல்லணும். நீ என்னைக்கு இந்த கம்பெனிக்கு வந்தியோ அன்னிலிருந்து தான் என் கம்பெனியே நல்லா இருக்கு என்று சொல்லுகிற அளவிற்கு உங்களை கர்த்தர் செழிக்க செய்வாராக. அதுதான் யோசேப்புக்கு நடந்தது. சோ செழுமையாய் வெற்றிகரமாய் காரிய சித்தியாய் இருப்பதற்கு முதலாவது திறவுகோல் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. சில விஷயங்களை சில சபையில திரும்ப சொன்னா ஜனங்களுக்கு புரிஞ்சிடும், பாஸ்டர் 2வது முறை பேசுறார் அப்படின்னு. நீங்க சிலர் என்னை பார்த்து முழிக்கிறத பார்த்தா நான் 5 வாட்டி பேசினாலும் உங்களுக்கு தெரியாது போல் இருக்கு. ஓகே, 2வது பாயிண்ட் என்னன்னா, 2வது முக்கியமான விஷயம், தேவன் உங்க கூட இருப்பதற்கு காரணமா இருப்பது என்ன தெரியுமாங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிவது. உங்க கூட ஆண்டவர் இருக்கணும்னு விரும்புறவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அவருடைய பிரசன்னம் என் கூட இருக்கணும்னா எனக்கு என்ன தேவைங்க? கீழ்ப்படிதல். அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா அன்போடு பாசத்தோடு வாயை திறந்து சொல்லுங்க, கீழ்ப்படிதல். சொல்ல மாட்டீங்க சிலர், ஏன்னா அது இல்லை சுத்தமா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17:3, 2 Chronicles 17:3 இப்படி வாசிக்கிறோம். And the Lord was with Jehoshaphat because he walked in the ways of his father. Amen. He walked in the first ways of his father David and sought not unto Baalim அல்லது பேயால். கர்த்தர் யெகோஷாபாத்தோடு கூட இருந்த காரணம், தகப்பன் தாவீதுனுடைய முதல் வழிகளில் அவன் நடந்தான். ஆமென். என்ன அதுக்கு அர்த்தம்னா, நீங்க கீழ்ப்படிதலா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருப்பார். வரல, ஆமீன் வரல. நீங்க கீழ்ப்படுகிறவர்களா இருந்தால் கர்த்தர் உங்க கூட இருப்பார். 1 சாமுவேல் 18:14, 18:14 of 1 Samuel. And David behaved himself wisely in all his ways. தாவீதை பத்தி பைபிள் அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன்னா இன்னொரு பக்கம் அவனுக்கு இருக்கு. ஆமென். தாவீது தன் வழிகளில் எல்லாம் என்ன செய்தானாம்? ஞானமாய் நடந்து கொண்டான், புத்திமானாய் நடந்தான். அப்படின்னா கீழ்ப்படிந்து நடந்தான். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். எத்தனை பேர் உங்க கூட கர்த்தர் இருக்கணும்? அவருக்கு கீழ்ப்படினோங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். உங்களுக்கு எனக்கும் தெரியும், தாவீது எல்லாத்துலேயும் ரைட்டு கிடையாது. ஆமென். அவருக்கு ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு, இன்னொரு பக்கம் நல்லாவே இல்லை. ஆனாலும் தாவீது எப்போ தவறினாலும் ஒன்றை மட்டும் செய்வான், கர்த்தர்கிட்ட போயிடுவான். ஆண்டவரே நான் மன்னியும்னுவான். அவன் கர்த்தர்கிட்ட திரும்ப போகிற அந்த கீழ்ப்படிதல் அவன் கூட இருந்ததுனால கர்த்தர் அவன் கூட இருந்தாங்க. கீழ்ப்படுகிறவங்க கூட கர்த்தர் இருப்பார். உங்க கூட கர்த்தர் இருப்பதற்கு திறவுகோல் என்ன தெரியுமாங்க? ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். 1 சாமுவேல் 18:12 வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 18:12.
And Saul was afraid of David. சவுல் தாவீதை கண்டு பயந்தான். Because the Lord was with him. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். And was departed from Saul. ஆனா சவுலை விட்டு தேவ பிரசன்னம் விலகிட்டு. என்ன ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஒருவனோடு கர்த்தர் இருந்தாராம், இன்னொருத்தரோடு கர்த்தர் விலகினாராம். காரணம் என்ன தெரியுமாங்க? தாவீதுக்கு இன்னொரு சைடு இருந்துச்சுன்னு சொன்னேன். ஆனா அவனுக்கு இருந்தாலும் அவன் எப்பொழுதெல்லாம் குற்றம் செஞ்சாலும் கர்த்தர் கிட்ட போய் கீழ்ப்படிவான். சவுல் கீழ்ப்படியாதவனா இருந்தான். நல்லா நீங்க கேட்டாமேன்னு சொன்னோம். கீழ்ப்படிந்தவனின் வாழ்க்கையில் குற்றங்கள் இருந்துச்சு, ஆனா அவன் மனம் திரும்பிய போதெல்லாம் கர்த்தர் அவன் கூட இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒருத்தன் கீழ்ப்படியவே இல்லை, கர்த்தர் அவனை விட்டு என்ன செய்தாராம்? விலகினார். நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா இருப்பதற்கு திறவுகோல் தெரியுமாங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே ஞானத்தின் ஆரம்பம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட விலகாம இருக்கணும்னா என்ன செய்யணும் பாஸ்டர்? நீங்க கீழ்ப்படியணும். ஒபீடியன்ஸ். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தின் 26 28 வரைக்கும் எப்படி சொல்ற? Behold, I set before you today a blessing and a curse. உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்றார். If you obey அப்படின்றார். If you obey the commandments of the Lord your God which I command you to, நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் உன்மேல வந்து பலிக்கும். And if you will not obey, அப்படி சொல்ற, if you not obey, நீங்கள் கீழ்ப்படியா விட்டால், ஆமென், the Lord your God, but you turn aside out of the way which I command you this day, ஆமென். ஸோ ரெண்டு விஷயம் சொல்றேன். கீழ்ப்படிஞ்சா நீங்க நல்லா இருப்பீங்க, நான் உங்க கூடவே இருப்பேன், உங்க கூட இருந்தா நீங்க செழுமையா இருப்பீங்க. நீங்க கீழ்ப்படியலைன்னா நான் உங்க கூட இருக்க மாட்டேன், நான் உங்க கூட இல்லைன்னா நீங்க செழிப்பது ரொம்ப கஷ்டம். செழிச்சாலும் ரொம்ப நாள் நிலைக்காது. வெளியே சொல்ல மாட்டீங்களே. பக்கம் சொல்ல, ஒபே வெற்றி, டிஸ்ஒபே நோ வெற்றி. பரலோகம் போகணுமா? ஒபே. நரகம் போகணுமா? டிஸ்ஒபே. இல்லை, ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. கிருபையால் தாங்க நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நான் அதை முழுமையாக நம்புறேங்க. என்னுடைய செயல்களால் நான் ரட்சிக்கப்படவே இல்லை, ஆணித்தரமாய் நம்புகிறவன் நான். அதே நேரத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் மிக அவசியம். ஆமென். அப்போ நீங்க வெற்றியா இருப்பீங்க. யோபை காட்டுறேன். 36:11 இப்படி வாசிக்கிறோம். 36:11 of the book of Job. If you obey and serve him, நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சேவையை செஞ்சீங்கன்னா, you shall spend your days in prosperity. உங்கள் நாட்களை நீங்கள் செழுமையில் அனுபவிப்பீர்கள், உங்கள் காலங்கள் நலமாயிருக்கும். அடுத்த வசனம், நீங்க கீழ்ப்படியா விட்டால், மிச்சத்தை நீங்களே படிச்சேன், they shall die without knowledge and shall perish by the sword. ஸோ பைபிளில் நம்ம வசனங்கள் எடுத்து காட்டிகிட்டே இருக்கலாம். கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்ப்படிஞ்சா காரிய சித்தி, கீழ்ப்படிஞ்சா நீடித்தாயுசு, கீழ்ப்படியலைனா சொல்ல வேணாம்ல. ஒரு அல்லேலூயா மட்டும் சொல்லிட்டு போயிடுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவார். கீழ்ப்படுகிறவங்க மட்டும் வலது கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க மக்கள். இது எப்படி சொல்லலான்னு பார்த்தேன். நம்ம வாழ்கிற இந்த உலகம் நரகத்தை டெய்லி மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு. இருக்கீங்களாங்க? நரகம் மழையா பெய்யுது. அந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் என்னென்ன கொடிய சம்பவங்கள்லாம் நடக்கும்னு தெரியாது. இந்த நடுவில் நீங்க ஜெயிக்கணும்னா, நீங்க காரிய சித்தி உள்ளவங்க, நான் பைபிள் இருந்து தானே பேசுறேன். காரிய சித்தி சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, ப்ராஸ்பரஸாக இருக்கணும்னா, எப்படி சொல்லலாம், நரகமே உங்க மேலே மழையா பெய்யும் போது நீங்க இதில் நிலைச்சு உயர்ந்து நிற்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு சாத்தானும் எதிராக இருக்கிறான், உலகமும் எதிராக இருக்கு. இது நடுவில் நீங்க ஜெயிக்கணும்னா ஒரே வழிதான், அவருக்கு கீழ்ப்படுகிறவங்க கூட கர்த்தர் இருப்பார். நான் இப்படி சும்மா ஒரு கனவா சொல்றேனே, அவர் என் கூட வரும்போது மிகப்பெரிய ஒரு இரும்பு கொடை வச்சிருக்கிறார். புரியல நான் என்ன சொன்னேன்? நரகம் மழையா பெய்யுது. நரகம் மழையா பெய்யறதுக்கு நடுவில் நான் ஜெயிச்சு போய் கரை சேரணும்னா, என் கூட இருக்கிறவர் கையில் என்ன இருக்குங்க? ஒரு பெரிய இரும்பு கொடை இருக்கு. அவர் கொடையின் கீழே நான் வந்து நின்றுட்டேன்னா, அது என்ன நரகம் பெஞ்சாலும் என்னை அவர் பாதுகாத்து என்னை சேர்க்க வேண்டிய கரையில் சேர்த்து என்னை செழுமையாக, என்னை வெற்றியாக, என்னை நிறைவாக அந்த கரையில் நிற்கும் போதும் ஸ்னேக் அண்ட் லேடரில் இறங்காதபடிக்கு
கடைசி வரைக்கும் நிலை நின்று மகத்துவத்தோடு மகிமையோடு இக்காபோது இல்லாமல் ஜெயத்தோடு வாழ வேண்டுமானால் கர்த்தர் என் கூட இருக்கணும். கர்த்தர் என் கூட இருக்கணும்னா நான் ஒன்றை செய்ய வேண்டும். அவருக்கு இசைந்து அவர் கொடையின் கீழே வந்து நின்றுட்டேனா நரகம் பெய்யும் இந்த உலகத்தில் கூட என்னை கைவிடாமல் பாதுகாத்து அவரை நம்பி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை சக்சஸ்ஃபுல்லாய் வைப்பார், செழுமையாய் வைப்பார், உங்களை கரை சேர்ப்பார். உங்கள் கடமை நிறைவேற்றுகிற ஆற்றலில் கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஒன்று, கர்த்தர் உங்க கூட இருக்கணும். ரெண்டு, அவர் கூட இருக்கணும்னு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிது. எவ்வளோ மெல்லமா சொன்னீங்க பாருங்க, அதிலே தெரியுது. ஓகே, மூன்றாவது, கீழ்ப்படினா என்ன செய்யணும் அப்படின்னு. ஆமென். இருக்கீங்களாங்க? ஒரு விவசாயி விதையை விதைக்கும் போது என்ன நம்பிக்கையோடு விதைக்கிறார்? ஒரு அறுவடை கிடைக்கும் தானே விதைக்கிறாரு. கிடைச்சா கிடைக்கும், கிடைச்சா போட்டு நான் விதைக்கிறாங்க இல்லை. விதைக்கும் போது அவருக்குள்ள விசுவாசம் என்னன்னா, விதைக்கிறேன், அறுவடை கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஃபெய்த் தான், விசுவாசம் தான் என்னை கீழ்ப்படிய வைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சில ஹோட்டலெல்லாம் போய் நம்ம மீட்டிங்ஸ் போகும்போது தங்கும்போது இந்த குழாவை திறந்து விட்டால் சூடு தண்ணி வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். எனக்கு பொறுமை இருக்காது, ஆனால் மீட்டிங்க்கு வேகம் போகணும். அவங்கள கூப்பிட்டு, சார் தண்ணி கோல்டாக வர்றதுக்கு அதிகாலையில் இருக்குது, சூடாக இல்லைனா கொஞ்சம் நேரம் நின்று திறந்துட்டு அங்கேயே நில்லுங்க சார் வரும்னுவான். சில நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் நிற்போம். ஆமாம், சூடு தண்ணிக்கே நிற்போம், ஆனால் வாழ்க்கையில் நிற்க மாட்டோம். நீங்கள் ஜெயிக்கணும்னா, நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கணும்னா சில நேரம் கர்த்தரை நம்பி நீங்கள் என்ன செய்யணுங்க? நிற்கணும். எதுவுமே நம்புறீங்க, கீழ்ப்படிதலுக்கு பலன் உண்டுன்னு நம்புறவங்க மட்டும் பைபிளை படிச்சிருக்கோம்ல எவ்வளோ வருஷம். கீழ்ப்படிதலுக்கு பலன் இருக்காங்க. ஓகே, இப்போ கேட்குற கேள்விக்கு அதே டெம்போலே ஆமேன்னு சொல்லணும். கீழ்ப்படியாததுக்கும் விளைவுகள் இருக்கா? இருக்குல்ல, தெரியும். சாதாரண பிள்ளைங்க, நானே ஒரு அப்பன்னு வச்சுங்களேன், நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சா நம்ம என்ன கொடுக்குறோம்? சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம். நான் சொல்கிறத செய்டா, உனக்கு இதை வாங்கித்தரேன், சைக்கிள் வாங்கித்தரேன். கீழ்ப்படுகிறவங்களுக்கு தகப்பன்மார்களே பலன்களை கொடுக்குறாரு. கீழ்ப்படியாதவங்களுக்கு தகப்பன்மார்களே குச்சி எடுக்கிறாங்க. நிறுத்திடலாம்ல அதோட சொத்தம் அமைன் தொலைது பாருங்க. கீழ்ப்படுகிற குழந்தைங்களுக்கு பெற்றோரே நன்மைகளை கொடுக்குறீங்க. கீழ்ப்படியாத பெற்றோர் மேலே அடிக்கலைனா கூட மனசு சஞ்சலப்படுதில்ல. சே, நம்ம பெத்த பிள்ளை இப்படி பண்ணுதேன்னு நம்ம வேதனைப்படுறோமா இல்லையாங்க? அதே தகப்பன் உள்ளம் கொண்டவர் தான், அதே பண்ணதான் நம்முடைய தகப்பன். நான் சொல்றேங்க, கீழ்ப்படிவதற்கு விளைவுகள் உண்டு, கீழ்ப்படியாமைக்கும் விளைவுகள் உண்டு. எபேசியர் 6 இப்படி சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். 1-3 வரைக்கும் வாசிக்கிறேன். சில்ட்ரன் அப்படின்றார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஃபார் திஸ் இஸ் ரைட். பக்கத்தில் இதாங்க சரி. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட பின்னாடி உங்க பெற்றோருக்கெல்லாம் யார் கனத்தையும் மரியாதையும் கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. போச்சு, அதுக்கும் ஆமீன் வரல பாருங்க. ஹானர் யுவர் பேரண்ட்ஸ், ஒபே யுவர் பேரண்ட்ஸ், கீழ்ப்படியுங்கள். அப்படி சொல்றார். ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், உங்க தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கீழே சொல்றார். அது நிமித்தம் என்ன நடக்குமா? உங்களுக்கு ஆயுசு மட்டும் கிடைக்கும் சொல்லல, 2 வார்த்தை சொல்றாரு. நான் 2த்தையும் சொல்றேன். 1, இட் மே பி வெல் வித் யூ, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். 2, உங்களுக்கு கர்த்தர் ஆயுசை தருவார். வலது கையை உயர்த்துங்களேன். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா, ஏன் பெற்றோருக்கே கீழ்ப்படிஞ்சா 2 விஷயத்தை தரேன்னு பைபிள் சொல்லுது. 1, உங்களுக்கு நலமா இருக்கும். 2, நீங்க நீடித்த ஆயுசா இருப்பீங்க. ஒரு அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிஞ்சாலே ஆயுசும் ஆசீர்வாதமும் இருக்குன்னா, பரம தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சா விளைவுகள் இருக்குன்னு நம்புறவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கம் சொல்ல, எல்லாமே எனக்கு நலமா இருக்குங்க. ஏன்னா நான் எல்லாத்திலையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். நான் அவரை தேடுவேன், அவர் வீட்டுக்கு வருவேன், அவர் சொன்னா செய்வேன், அவர் சொல்லும் விஷயத்தை செய்வேன். அவர் வேணும்னு சொன்னா வேணும்னு சொல்லுவேன், அவர் வேண்டான்னு சொன்னா வேண்டான்னு சொல்லுவேன். Children obey and they have consequences. Amen. Children disobey and they get to parambadi. I said about parents. Amen. கொலோசியர் 3:22 இப்படி வாசிக்கிறோம். 22, 23, 24 servants அப்படின்றார். வேலைக்காரர்களே. வேலைக்கு போறவங்கலாம் ஒரு அலையே இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். போச்சு, இதுக்கு சுத்தமாக நீ ஆமீன் வராது. Obey in all things your masters, உங்கள் எஜமானன்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்த நடைங்கள். according to the flesh, not with eye service. அவங்க பார்க்கும்போது மட்டும் வேலை செய்கிறவங்களா இருக்காதீங்க, பார்க்காத போதும் வேலை செய்யுங்க. சும்மா ஒரு மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருக்காதீங்க. சிங்கிள்னஸ் ஆஃப் ஹார்ட், இதய ஆழத்தோடு
கர்த்தருக்கு பயந்து உங்கள் சேவையை உங்கள் எஜமானனுக்கு செய்யுங்கள். ஆமென் சொல்லலாமே. And whatsoever you do, நீங்க எதை செஞ்சாலும் முழு மனதா செய்யுங்க. மனுஷனுக்கு செய்யாமல் தேவனுக்கு செய்யுங்க. நான் சொல்றேன், உங்க கம்பெனில யார் உங்களை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, உங்க வேலையை உண்மையா செஞ்சுட்டே இருங்களேங்க. நான் சொல்றேன், யார் கவனிக்கலையோ யோசேப்பின் தெய்வம் உங்களை கவனிப்பார். Knowing that the Lord you shall receive the reward of the inheritance, for you serve the Lord Christ, but he who doeth wrong shall receive for the wrong which he hath done, and there is no respect of persons. அப்படி சொன்னார். பட்சபாதமே இல்லை. கீழ்ப்படிஞ்சா விளை உண்டு, கீழ்ப்படினாலும் விளை உண்டு. கீழ்ப்படியவங்களை ஆசீர்வதிப்பாரு, கீழ்ப்படியாதவங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கீழ்ப்படிவேன்னு சொல்றீங்களா? ஸோ கீழ்ப்படிவதற்கு உங்களுக்கு என்ன தேவைங்க? விசுவாசம் தேவை. ஏன் விசுவாசம் தேவை? ஆமென். எபிரேயர் 3:18-19 நான் வாசித்து முடிக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. Hebrews 3:18 and 19. And to whom swore he that they would not enter his rest, அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று யாருக்கு ஆணையிட்டாராம்? To those who did not obey. கீழ்ப்படியாதவங்க என் இளைப்பாறுதலுக்குள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? பிரவேசிக்க மாட்டார்கள். So we see that they could not enter in. அவங்களால பிரவேசிக்க முடியல கரைக்குள்ள, இளைப்பாறுதலுக்குள்ள, கானானுக்குள்ள, வெற்றிக்குள்ள, தேவ அனுங்கிரகங்களுக்குள்ள அவங்களால பிரவேசிக்க முடியல. காரணம் என்னங்க? அவிசுவாசம். ஏன்னா அவிசுவாசம் உள்ளவன் கீழ்ப்படிய மாட்டான், விசுவாசம் உள்ளவன் கீழ்ப்படிவான். இப்போ விசுவாசம் உள்ளவங்களாம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. பிகாஸ் ஆஃப் அன்பிலீஃப். அவிசுவாசம் உங்களை கீழ்ப்படியாமல் வைக்கும், விசுவாசம் உங்களில் கீழ்ப்படிதலை உருவாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு காலையில் இவ்வளோ குளிரில் எழுந்து 4 மணிக்கெல்லாம் புறப்பட்டு காரை ஓட்டி சர்ச்சுக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்டு அவர் சொல்வதை செஞ்சு அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற என்ன கர்த்தர் கைவிட மாட்டாரு, என் கூட இருப்பாரு, என்னை செழிக்க செய்வாரு, காரிய சித்திய தருவாரு, நான் தூரத்தில் நிற்பேன். இருக்கீங்களா? கீழ்ப்படியாமை நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் போயிடணும். முரட்டாட்டங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. அவர்கள் பிரவேசிக்காமல் போனதற்கு காரணம் அவிசுவாசம். அவர்கள் விசுவாசம் இருந்திருந்தால் அவர்கள் கீழ்ப்படிந்திருப்பார்கள், அவர்கள் கீழ்ப்படிந்தால் அவர்கள் பிரவேசித்திருப்பார்கள். ஸோ செழிப்பதற்கு 1 தேவ பிரசன்னம், 2 பிரசன்னம் வேண்டுமானால் கீழ்ப்படியணும், கீழ்ப்படிதல் வேண்டுமானால் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அது தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், உங்கள் பாஸாக இருக்கட்டும், செழிப்பதற்கு ரொம்ப அவசியம் கீழ்ப்படிதல். 4வது சொல்லி நம்ம விரைந்து முடிப்போம். ஹல்லேலூயா. பக்கத்தில் கேளுங்க, விசுவாசம் இருந்தால் தான் கீழ்ப்படிய முடியும். அப்போ விசுவாசம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்றதான் கேள்வி. விசுவாசத்தை குறித்து பைபிள் ரோமர் 10:17 தெளிவாக சொல்லியிருக்கு. ரோமன்ஸ் 10:17 சொல்லுகிறது, faith comes by hearing and hearing by the word of God. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்போ உட்காந்துருக்கேன், நான் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் யாருக்கு கேட்குது? சர்ச்சில் உட்காந்து கேட்காம இருக்கிறவங்களாம் இருக்காங்க. கேட்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ விசுவாசம் எப்படி வருதுங்க? கேள்வி. கேள்வினா ஊரெல்லாம் சொல்கிறத நீ கேட்கக்கூடாது, இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ. ஸோ விசுவாசம் கேள்வினால் வருது. கேள்வி அதில் இங்கிலீஷில் எப்படி வருது பாருங்கள். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங். நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் அண்ட் ஹியரிங் அண்ட் ஹியரிங். சொல்லிகிட்டே இருக்கலாம். ஹியரிங், அந்த ஹியர் பண்ண உங்களில் விசுவாசம் வருகிறது. ஆமென். செய்திகளை கேளுங்கள், வசனத்தை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதை கேளுங்கள், வசனத்தை தியானம் பண்ணுங்கள், வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள், ஃபோனில் வையுங்கள், பீரோவில் ஒட்டுங்கள், முகம் வாடுற கண்ணாடி மேலே ஒட்டுங்கள், வீடெல்லாம் ஒட்டி வையுங்கள், ஜெப அறையில் ஒரு 200 வசனத்தை ஒட்டி வையுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அதை என்ன செய்யுங்கள்? வாசியுங்கள், கேளுங்கள். இருக்கீங்களாங்க? ஃப்ரிட்ஜில் வையுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லிக் கொடுக்க என்ன? ஸோ ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வருது. கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தை விலையேற பெற்றது, வல்லமை உள்ளது. நம்புறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை ஜீவ வார்த்தை, இந்த வார்த்தை செயல்படும் வார்த்தை, இந்த வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம்.
ஆமென். இந்த வார்த்தை மாமிசமாகினது. இந்த வார்த்தை அழியாத வித்து. இந்த வார்த்தை அழிகிற வித்து அல்ல. வானம் பூமி ஒளிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை என்று நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா சொல்லுகிறார், இந்த வார்த்தை புறப்பட்டால் அது செய்ய வேண்டியதை செய்யாமல் ஒரு நாளும் திரும்பி வருவதே இல்லை. வார்த்தை விலையேற பெற்றது. இதை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் விசுவாசத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. சோ நீங்க செழிக்கணும்னா, காரிய சித்தி உள்ளவர்களா இருக்கணும்னா கர்த்தர் உங்க கூட இருக்கணும். கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா நீங்க கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கணும். கீழ்ப்படிவதற்கு ரொம்ப அவசியமா தேவை விசுவாசம். நீங்க விசுவாசிக்கணும்னா இந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணுங்க? கேட்கணும், மனதார கேட்கணும். கேட்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க செழிப்பீங்க. 31 நீங்க சாட்சி எழுதி முடிப்பீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனங்களை கேட்க கேட்க இந்த சபையில வந்து எத்தனை பேர் சொல்ல முடியும், என் விசுவாசம் வளர்ந்துட்டே இருக்கு, என் சுபாவம் குணங்களும் மாறிட்டு இருக்கு, முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப தாழ்மையாக மாறிட்டு இருக்கேன், இப்போ ஒரு கன்னத்தில் அடித்தா 7 கன்னத்தில் குத்துவேன். அவன் இன்னும் எனக்குள்ள பக்குவமும் அமைதியும் அவன் சொல்ல மாட்டீங்களா? தேவ தயவும் கிருபையும் எனக்குள் வருகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க நடக்க என்னை அவர் வெற்றிகரமாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இல்லையா? சொல்ல மாட்டீங்களாங்க? சிலதெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் எழுந்து செய்யணும். விட்டுட்ட சில காரியங்களை திரும்ப கையில் எடுக்கணும். சிலதெல்லாம் செய்யாமல் இருப்பது பாவம் என்று யாக்கோபு சொன்னார். சிலதெல்லாம் நீங்கள் எடுத்து திரும்பவும் கையில் கர்த்தரை நம்பி இந்த வருஷம் தொடங்கியிருக்கீங்க. ஜனவரி மாதம் முடிய போகிறது. நீங்கள் சொல்லணும், கர்த்தரை கொண்டு நான் மீண்டும் துவங்க போகிறேன். விட்ட காரியங்களை திரும்ப தொடங்க போகிறேன். நான் மீண்டும் என்னை விசுவாசத்தில் புதுப்பித்து கொண்டு கர்த்தருக்காய் நிற்க போகிறேன். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கனவுள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு கரை உண்டு. ஆனால் கரைக்கு போகும் வழியில் உங்கள் குணங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். குணங்கள் உருவானவர்கள் தான் கரையின் மகத்துவங்கள் நின்று அதை சாதிக்க முடியும். அந்த பங்கில் உங்களுக்கு தேவை கர்த்தர் உங்க கூட இருக்கணும். அவர் உங்க கூட இருக்கணும். நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், வசனத்தின் மேல் தியானம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் நீர்க்காலுகளின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சமாய் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் என் கூட சொல்லுங்க, அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். whatever they do it will prosper. எழுந்து நிற்கலாமா அவருடைய சமூகத்தில்? we want to pray for you. Thank you so much. Thank you Jesus. ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கையை தட்டி ஒரு அடி பாடுவோமா? ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு நீதியின் கரம், நீதியின் கரத்தினால் என்னை தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் என்னை தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுத்த கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தும் போது பரலோக பிதாவே, காலை வேளைக்காக நன்றிப்பா. லைஃப் ஹஸ் நாட் பீன் ஈஸி அட் ஆல். வாழ்க்கை அவ்வளோ லேசா இல்லைப்பா. கடந்து வந்த 20-30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் திரும்பி பார்க்கிறோம். எவ்வளோ போராட்டங்கள், எத்தனை குழிகள், எத்தனை சிறைகள், எத்தனை குற்றச்சாட்டுகள், எத்தனை பழி சொற்கள், எத்தனை வீழ்ச்சிகள்,
எத்தனை குறைகள், எவ்வளோ பெருமைகள், எவ்வளோ கடினங்களை கடந்து வந்தோம். ஆனா நாங்கள் திரும்பி பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்க வார்த்தையை நம்பி அதற்கு நாங்களே விசுவாசித்து கீழ்ப்படிந்து நின்ற போதெல்லாம் எங்களை விட்டு விலகாத உங்க பிரசன்னத்தை தந்து இந்த தூரம் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி எங்களை கர்த்தருடைய வீட்டிலே நிலைக்கச் செய்த உங்க அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட இருக்கிறீர் என்று தாவீது சங்கீதக்காரன் சொன்னது போல உங்க பிரசன்னமும் சமூகமும் எங்கள் கூட இருப்பதனால் நாங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் கரையில் நின்று கொண்டு நிர்வகிக்க வேண்டிய எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் நிர்வகித்து ஜெயத்தை சுதந்திரிக்க சியோன் மலையில் யாக்கோபின் புத்திரர்கள் சுதந்திரிப்பார்கள் என்ற வார்த்தை நிறைவேற சுதந்திரிக்கும் ஆற்றலோடும் வெற்றியோடும் வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியம், அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழிநடத்துதல் நிறைவு நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களும் திருச்சபையோடும் கூடி வந்த தேவ பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் நிலைத்து இருப்பதாக. God bless you. Thank you. ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு